அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு சொல் ரொம்ப பழகிப்போன ஒன்றாக மாறிவிட்டது. என்ன அப்படின்னா, அடிக்கடி மருத்துவமனைக்கு போகிற மாதிரி நமக்கு ஒரு சூழல் வர வேண்டாம். ஆனால் யாருக்காகவாது அவங்க போயிட்டு வந்தாங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவர் ஸ்பெஷலிஸ்டே பார்த்துட்டங்க அப்படிம்பாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஸ்பெஷலிஸ்ட், அதிலே கை தேர்ந்தவர்கள், அந்த துறை சார்ந்த ஞானம் உள்ளவர்கள் அப்படின்னு தனி பிரிவிலேயே இருக்கிறாங்க. உடம்பு சரியில்லை அப்படின்னா முந்திலாம் எந்த மருத்துவருமே அவருக்கு பொதுவாக ஜென்ரலாக எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் கூட கண்ணு வலிக்குதுங்க, நீங்கள் ஏங்க ஜென்ரலாக பார்க்குறீங்க, ஒரு ஐ ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துருங்களேன் அப்படிம்பாங்க. சார் கை ஒரு மாதிரி தூக்கும் போதெல்லாம் வலிக்குது சார் அப்படின்னா, எதுக்கு ஒரு ஆர்த்தோ டாக்டரை பார்த்துருங்க சார், ஆர்த்தோ ஸ்பெஷலிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்னு சொல்வது வழக்கம். ஒரு வாரமாக ஏதோ கைக்கிட்ட அரிச்சிக்கிட்டே இருக்குது சார், தோலில் ஏதோ ஒரு மாதிரி ஒயிட்டாக இருக்குது அப்படின்னா, சார் ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட்டை பாருங்கள் அப்படின்றாங்க. அப்போ எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க. மருத்துவத்துறை அப்படின்னே இல்லை, இன்றைக்கி கல்வியினுடைய பல்வேறு அறிவின் விரிவில் ஒரு குறிப்பிட்ட துறையின் நுட்பமான ஒரு பகுதி சார்ந்த வித்தகம் உள்ளவர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஆனால் இதையும் தாண்டி நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தில் ஸ்பெஷலிஸ்ட்டு தாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறாங்களே, ராமசாமி, குப்புசாமி, கோவிந்தசாமி, கமலா, மாலா, விமலா, எல்லாருமேங்க ஒரு விஷயத்தில், அதுவும் குறிப்பாக தமிழர்கள் ஸ்பெஷலிஸ்ட்டு. எதில் தெரியுங்களா? இந்த அபிப்பிராயம் சொல்கிறதுல. நீங்கள் எப்படி இருந்தாலும் உங்களை பற்றி ஏதாவது ஒரு அபிப்பிராயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தேன். உள்ளே நுழையும் போதே என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, ஐயா வாங்க வாங்க வாங்க, என்ன முந்திக்கு இப்போ இழைச்சிட்டிங்களே அப்படின்னாரு. நான் உடனே சரிங்க, உடம்பு இழைச்சா நல்லது தானங்க, எதுக்குங்க வெயிட் போட்டுக்கிட்டே போகிறது, இழைச்சிருந்தா நல்லது தானங்க அப்படின்னு. அப்புறம் சாப்பிட்றதுக்கு அழிச்சிட்டு போனாங்களா, இந்த மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பார்த்து கிஃப்ட்டு கொடுத்து வீடியோ ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு, அப்புறம் ஐயா வாங்க சாப்பிடலான்னு டைனிங் ஹாலுக்கு அழிச்சிட்டு போனாங்க. அங்கே நமக்கு முந்தையே 100 பேர் உக்காந்துக்கிட்டு இலையில் தூர்வாரிக்கிட்டு இருக்கிறாங்க. வடிவேலு ஒரு படத்தில் சொல்லுவார், அது மாதிரி உட்காந்து வளைச்சி கட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஐயா வந்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு அந்த இடத்த ஏற்பாடுலாம் பண்ணி சுத்தம் பண்ணி பரிமாறுறப்போ பக்கத்தில் வந்த நண்பர், ஐயா நீங்களா, என்னங்கய்யா முந்தியை விட இப்போ ரொம்ப குண்டாயிட்டீங்களே, வெயிட் போட்டிங்களே அப்படின்னார். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் தான் ஒருத்தர் ஐயா இழைச்சிட்டிங்களே அப்படின்னாரு. இப்போ இவர் ஐயா என்ன இப்படி வெயிட் போட்டீங்க அப்படின்னார். அப்படிங்களா, எல்லாம் உங்களை மாதிரியான நண்பர்களை பார்த்த மகிழ்ச்சி தாங்க, அந்த பூரிப்புலேயே உடம்பு கொஞ்சம் குண்டாயிடுச்சோ என்னவோ அப்படின்னு நான். அவர் ஒன்றே இல்லைங்கய்யா, நீங்கள் முந்தி விட குண்டாயிட்டீங்க, இவ்வளோ குண்டாகப்படாது அப்படின்னார். சரி பரவாயில்ல விடுங்க, கொஞ்சம் பூசினா மாதிரி இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லைங்க அப்படின்னா. இல்லைங்க, பூசினா மாதிரி இருந்தால், அதாவது எனக்கு இலையில பரிமாறிக்கிட்டே இருக்கிறாங்க, அவர் பரிமாற இவர் ஒன்றுன்னா நீங்கள் குண்டாயிட்டீங்களேன்றார். விட்டா என் இலையே என்கிட்டேருந்து எடுத்து இன்னும் ஒரு வாரத்துக்கு பட்னி தான் இருக்கணும்னு சொல்லுவார் போல இருந்தது. நான் என்ன பண்ணுறது, சரிங்க இப்போ நான் சாப்பிட்றதா வேணாம்மா, இல்லை சாப்பிடுங்க, இனிமேல் சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருங்கன்றார். நான் சாப்பிட்டா இவருக்கு என்ன, சாப்பிட்லன்னா இவருக்கு என்ன? அதாவது எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு அபிப்பிராயம் உங்களை பற்றி சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். நீங்கள் தவிர்க்கவே முடியாது. ஆனால் ஒன்றை தவிர்க்கலாம், என்ன தெரியுங்களா? அடுத்தவர்கள் மனம் காயப்படுகிற விஷயங்களை பற்றி உங்கள் அபிப்பிராயங்களை அவர்கள் கேட்டால் ஒழிய சொல்ல வேண்டாம். இது நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐயா எத்தனை பசங்க அப்படிம்பாங்க. நம்ம உடனே ஒன்று தாங்க அப்படின்னா, பையனா பொண்ணா அப்படிம்பாங்க. அடுத்த கேள்வி, பையன் அப்படின்னா என்ன இருந்தாலும் வீட்டுக்கு ஒரு மகாலட்சுமி வேணாமாங்க அப்படிம்பார். இது என்ன ஆர்டர் கொடுத்தா வாங்க முடியும்? ஒரு பையன் அப்படின்ன உடனே ஒரு மகாலட்சுமி இருக்கிறதாங்க ரொம்ப மங்களம் அப்படிம்பார். நீங்கள் உடனே இல்லைங்க பொண்ணுங்க அப்படின்னா, என்ன இருந்தாலும் ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை இல்லையே, ஆஸ்தியே ஃபஸ்ட்டு இல்லை, அவனு இஎம்ஐயில் தான் காரத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கிறான். இவர் உடனே ஆஸ்திக்கு ஒரு ஆம்பளை இல்லையேன்னு. சரி இந்த தொல்லையே வேணான்னு எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுன்னா, இப்போல்லாம் ஒரு குழந்தை தாங்க ட்ரெண்டுன்னா, அப்போ என்ன இருக்கிற ஒன்றை வீட்டை விட்டு வெற்றிட முடியுமா? இல்லை இவர் எடுத்து வளர்க்க போகிறாரா? ஏதாவது உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காகவே பேசுகிறவர்கள் நிறைய ஆகிவிட்டார்கள். இது நம்முடைய பழக்கமாக மாறிவிட்டது.
அதற்காக மற்றவர்கள் சொல்லுகிற எல்லாவற்றையுமே உள்ளுக்குள் சேர்த்து கொண்டே போகக்கூடாது. அஜிஜோ அவங்க உடம்பு குண்டாயிடுச்சின்னு சொல்லிட்டாரே, இழைக்கணுமோ, உடம்பு மெலிஞ்சிருச்சின்னு சொல்கிறாரே, குண்டாகணுமோ, நம்ம பார்க்குறதுக்கே பரிதாபமாக வத்தலும் தொத்தலுமா ஆயிட்டமோ, எந்த வார்த்தை எந்த மனதுக்குள் எப்படி போய் ஒரு 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 தடுமாற்றத்தை தரும்னு நமக்கு தெரியாது. அதனால் மற்றவங்க சொன்னால் அதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது. அதே நேரம் நாமும் நினைத்ததையெல்லாம் சொல்லிவிடக்கூடாது. அதுதான் சிந்தனை செய் மனமே அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னது சிந்தனை செய் மனமே? ஒன்றை சொல்வதற்கு முன்பாக சிந்தனை செய், ஒன்றை செய்வதற்கு முன்பாக சிந்தனை செய். இது செய்யறதுனால நல்லதா கெட்டதா, நமக்கு எவ்வளோ நல்லது, மற்றவங்களுக்கு எவ்வளோ நல்லது, இதில் நமக்கு என்ன லாபம், மற்றவங்களுக்கு என்ன லாபம், நமக்கோ மற்றவர்களுக்கோ ஒரு படி இது இந்த சூழலை உயர்த்தும் அப்படின்னா அந்த செயலை சொல்லலாம், செய்யலாம். இது ஏதோ ஒரு வகையிலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும்னா அதை சொல்வதும் செய்வதும் கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். சார், நம்ம நாட்டு 2 மகத்தான இதிகாசங்கள் பாருங்கள். மகாபாரதம், அதில் தருமரை சூதாட கூப்பிடுறாங்க. பாரதம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அல்லது சில அடிப்படையான விஷயங்களாக தெரிஞ்சிருக்கும். தருமர் சூதாடுறாரு, சகுனி கூப்பிடுறான், சூதாடி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் இழந்து காட்டுக்கு போகணும்னு அவர் சொல்லிடுறாங்க. சரி, இப்போ தருமரை சூதாட வா அப்படின்னு சகுனி கூப்பிட்ட உடனே துரியோதனன் தான் கூப்பிடுறான் சகுனி விளையாடுறதுக்காக. கூப்பிட்ட உடனே தருமர் சரின்னு ஒத்துக்கிட்டு போகிறார். அங்கே தான் இந்த சிந்தனை செய் மனமேன்ற வாக்கியத்தை அவர் பின்பற்றி இருக்கலாம். அப்படி தான் நமக்கு தோணுது பின்னால் அவர் படுற கஷ்டத்தை பார்க்குறப்போ. தபார்பா, என்னை நீ சூதாட கூப்பிடுற, என் கூட என்னோட சகோதரர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, நான் எதுக்கும் அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேனே அப்படின்னு இவர் போய் அவங்கக்கிட்ட கேட்டிருந்தா பாரதமே மாறி இருக்கும். அர்ஜுனன் ஒன்று சொல்லியிருப்பான், அண்ணா இவங்ககிட்ட எச்சரிக்கையாயிரு, இதில் என்ன சூது இருக்குது நமக்கு தெரியாது, அவன் ஏற்கனவே சூது பிடிச்சவன், இப்போ சூதாட கூப்பிடுறான், சூது கவ்வும்னு பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, அதனால் இது தேவையா பாரு. ஒரு கலந்துரையாடல் செய்கிற பொழுது தருமனுடைய சிந்தனை போக்கு மாறி இருக்கலாம். அவன் எடுத்த முடிவு திசை மாறி பாரதமே வேறாக ஆகியிருக்கலாம். பல தொந்தரவுகளை தவிர்த்திருக்கலாம். பாஞ்சாலியின் ஆடை களைந்த அவமானத்தையே களைந்திருக்கலாம் இல்லையா? அப்போ ஒன்றில் இறங்குவதற்கு முன்பாக சிந்தனை செய், அதை தான் பெரியவங்க சொல்கிறாங்க. மற்றபடி மனசுக்கு ஒன்று நீங்கள் சொல்லவே வேணாம், அது எப்போ பாரு எதையாவது சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் சிந்தனை செய்வதை நிறுத்து மனமே அப்படின்னு தான் நம்ம மனசுக்கு சொல்லணும். அது அப்படியே அந்த அளவுக்கு எதையோ போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கும். நீங்கள் காலையில் எழுந்ததிலிருந்து இரவு படுக்க போகிற வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளே ஏற்படுகிற எண்ணங்கள் எல்லாத்தையும் ஒரு டைரியில் குறித்து வைங்களேன். மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா நமக்கே நம்ம பைத்தியம் பிடிச்சிச்சோ அப்படின்னு நமக்கு தோணும். அந்த அளவுக்கு அதிர்ச்சிகரமான ஏறுக்குமாறான எண்ணங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் சிந்திக்கிறதுனா எப்படி அப்படின்னு என் பக்கத்து வீட்டு ஒரு குட்டி பையன் தாங்க சொல்லி கொடுத்தான். அசந்து போயிட்டேன், இப்படிலாம் கூட பிள்ளைங்க யோசிக்கிறாங்களா அப்படின்னு. நீங்கள் முடிஞ்சால் அதுக்கு என்ன பதில்னு யோசிங்க. அவன் புத்தகத்தில் போட்டிருந்தது, நம்ம சைஃபர் இருக்குது இல்லைங்களா, பூஜ்ஜியம், இதை கண்டுபிடித்தவர்கள் இந்தியர்கள், ஆரியபட்டர் தான் இதை கண்டுபிடிச்சார் அப்படின்னு அவன் ஏதோ புத்தகத்தில் படிச்சிருக்கிறான். அவன் நேரம் அங்கேருந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டான், அங்கிள் இந்த சைஃபரை ஆரியபட்டர் தான் கண்டுபிடிச்சார்னு இருக்குது, இப்போ ஒரு 1000 ஆண்டு காலம் 2000 ஆண்டு காலத்துக்குள்ளே இந்தியர் கண்டுபிடிச்சாருன்னு. ஆமாண்டா கண்ணா, அதில் என்ன தப்புன்னு. இல்லை, இந்த ராமாயணம் எப்போ நடந்தது அப்படின்னா, அது நடந்து துவாபர யுகம் தான் கிருஷ்ணன், திரேதா யுகம் ராமர்ரா, அது அப்போ நடந்திருக்குது அப்படின்னா. அவன் சொன்னான், இல்லை சைஃபர் இப்போ தான் கண்டுபிடிச்சிது 1000-2000 வருஷத்துக்குள்ளன்னு போடுறாங்க. ஆனால் இந்த ராவணனுக்கு 10 தலைன்னு சொல்கிறீங்களே, அப்போ அந்த 10ல் சைஃபர் வந்திருக்குது, அப்போ சைஃபரை நம்ம எப்போவோ லட்சக்கணக்கான ஆண்டுக்கு முன்னால் கண்டுபிடிச்சிட்டோம் தானே அர்த்தம் அப்படின்னா. அற்புதமான கேள்வி. இதற்கு விடை நீங்களும் யோசித்து பாருங்கள். உண்மையில் சிந்தித்தால் இப்படி சிந்திக்க வேண்டும். ஒரு சூழலையோ மனித மனங்களையோ உயர்த்துவது போல் இருந்தால் அதை சொல்லாகவும் செயலாகவும் வெளிப்படுத்தலாம். அப்படி சிந்திப்பதற்கு சிந்தனை செய் மனமே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.